எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டு வாசலில் இருந்த கோழி பசலை கீரையை பறிச்சிட்டேங்க. செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சமாக பறிச்சிக்கினேன். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இடமே அப்படியே காஞ்ச மாதிரியே தாங்க இருக்குது. வெயில் அவ்வளோ அடிக்குது. லைட்டாக பூ வந்துச்சு, பறித்து ஆஞ்சி வச்சுக்கினேன் ஒன்று ஒன்றா. அதுக்கப்புறம் வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுக்கினேன் குக்கரில். அப்புறம் கீரையை கழுவிட்டு, நம்ம கடையிறதுனால முழுசு முழுசாகவே போட்டுக்கலாம், கீரையை கட் பண்ண வேணாம். முழுசாகவே போட்டேன் பாருங்கள். நான் போட்டுட்டேன். வெறும் துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், கீரை, அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் இந்த மத்து வந்து நான் சவுதியில் வாங்கினேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சவுதி அரேபியாவில் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். கீரை வெந்துடுச்சு. கீரை கொஞ்சம் கலர் மாறத்துக்குள்ளே எடுத்துருங்க. அப்படியே போட்டோடனே அது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். போட்டுட்டேன். இன்னும் ரொம்ப கடையக்கூடாது. கடைஞ்சால் ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஒரு லிமிட்டாக கடைஞ்சிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, எனக்கு எப்பயும் வடகம் போட்டு தாளிக்கிறது பிடிக்கும் கீரைக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்களும் வடகம் போட்டு தாளித்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் வடகம் போட்டுட்டு சின்ன சின்னதாக வெங்காயம், தக்காளி, பூண்டு 3ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம். நான் இதுக்கு பச்சை மிளகா சேர்க்கல. இந்த கீரைக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். வதங்கினதுக்கப்புறம் இதிலே கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கிண்டிக்கிங்க. கிண்டிட்டு அந்த பருப்பு, கீரை வந்து கட்டியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பருப்பை வச்சு இந்த குக்கரே எடுத்து அதிலே தண்ணியை கலந்து ஊற்றிட்டேன். கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கிண்டிக்கலாம். நல்லா கரெக்டாக கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கீரை எடுத்து இதில் ஊற்றினா ரொம்ப கருத்துரும். அதனால் தாளித்ததை எடுத்து சட்டியில் ஊற்றிட்டேன். கிண்டி பாருங்கள். சூப்பராக இருக்குது. கரெக்டாக வந்துச்சு பதம். சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் மீன் தாங்க வாங்கினேன். சங்கரா மீன், இன்னொரு வெள்ளை கலரில் ஒரு கொடுவா மீன், 2 மீன் வாங்கினேன். மீன் இதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த கீரையை செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் வாங்கி மசாலா போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சங்கரா மீனும் வெள்ளை கொடுவா மீனும் வாங்கினேன். மசாலா போடுறதுக்காக மிளகாத்தூள், சால்ட்டு. இந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து நான் சவுதியில் இருக்கும்போது யூஸ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு இது மீனுக்கு. மீன் பிரட்டும் போது எண்ணெய் ஊற்றி அந்த மிளகாத்தூள் பிரட்டி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி விட இதை பாருங்கள், கரெக்டாக ஊற்றிருக்கு பாருங்கள். மீன் மேலாம் கரெக்டாக இந்த மாதிரி இப்போ மிளகாத்தூள் போட்டு வச்சா மசாலா சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.